நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் ரத சப்தமின்னு சொல்லப்படுற சூரிய ஜெயந்தியோட சிறப்புகள் குறித்தும் இந்த நாளில் நாம் எந்த முறையில் விரதம் மேற்கொள்ளணும், அந்த மாதிரி விரதம் மேற்கொள்வதனால நாம் அடையக்கூடிய பலன்கள், அது மட்டுமல்லாமல் சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய எருக்க இலை கொளியல் பரிகார முறை எந்த முறையில் நாம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், சூரிய அவதாரம் அது பற்றியும், எருக்க இலைக்கும் இந்த ரத சப்தமிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றதுக்கான புராண கதை அப்படின்னு பல விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை சூரிய பகவானை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாது. சூரிய வழிபாடு அப்படின்றது நம்ம இந்து மதத்தோட ஒரு அங்கமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரியனோட ஒளிக்கதிர் தான் இந்த வையகத்தை அதாவது இந்த உலகத்தை உயிர்ப்போடு வைக்குது. உயிர்கள் வளரவும் பல்கி பெருகவும் உதவும் சூரிய பகவானை வணங்க ஏற்படுத்தப்பட்ட புண்ணிய நாள் தான் இந்த ரத சப்தமி. சூரிய பகவானுக்கு உரிய மாதமா போற்றப்படும் தை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் சப்தமி திதி அன்னைக்கு இந்த ரத சப்தமி கொண்டாடப்படுது. ரத சப்தமி அன்னைக்கு தான் கருடாழ்வாரோட அண்ணனான அருணன் சாரதியா இருக்க 7 குதிரைகள் பூட்டிய ரதத்துல உலா வரும் சூரிய பகவான் உதித்தார் அப்படின்னு புராணங்கள்ல குறிப்புகள் இருக்கு. புராணங்களின் படி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் ஜெய, அஜய, விஜய, ஜிதப்ராண, ஜிதஸ்ம, மனோஜவ, ஜிதக்ரோத அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 7 குதிரைகளும் சூரிய கதிர்கள் பாயும் பாதைகளை குறிக்கிறது. சப்த அப்படின்னா 7 என்பதை குறிக்கக்கூடிய சொல். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பயணம் செய்யும் சூரியனை வழிபாடு செய்வதற்கு உரிய சிறப்பு மிகுந்த நாளா ரத சப்தமி இருக்கு. பொதுவாக சூரிய பகவானை வழிபட உகந்த நாள் அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமை. உகந்த திதி சப்தமி திதி. ரத சப்தமிய மகா சப்தமி அப்படின்னு சொல்றதுண்டு. அப்படி ஒரு மகத்தான நாள் தான் ரத சப்தமி. ரத சப்தமி அப்படின்றது புனித நாள் அப்படின்றதுனால பொதுவாக ஆன்மீக விரத நாட்களில் தவிர்க்கப்படும் செயல்களை இந்த நாளிலும் தவிர்ப்பது நல்லது. ரத சப்தமி என்பது சூரிய பகவானை வணங்கி நம்மளுடைய பாவங்களை கழுவி ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாள். அதனால தான் இந்த நாளில் புனிதத்தை கெடுக்கக்கூடிய செயல்களை தவிர்த்து சூரியனை போற்றும் செயல்களில் ஈடுபடுத்த முக்கியம். வேத சாஸ்திரங்களின்படி இந்த நாளே சூரிய பகவான் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுது. ஞானத்துக்கு கடவுளாக போற்றப்படும் சூரிய பகவானின் அவதார தினம் அப்படின்றதும் முக்கியமானதா சொல்லப்படுது. ரத சப்தமி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய வழிபாடு சூரிய கிரகணத்தோடு கிடைக்கும் புண்ணியத்தை விட பன்மடங்கு அதிகமான பலனை நமக்கு தரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா ரத சப்தமி பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்கள்ல, குறிப்பா திருப்பதி கோவில்ல வெகு சிறப்பா கொண்டாடப்படும். தலைமை பதவி, அதிகார பதவி, அந்தஸ்து இதுக்கு காரணமாக அமையக்கூடியவர் சூரியன். இவருடைய அருளை பெறுவதற்கு முக்கிய நாளா ரத சப்தமி நாள் சொல்லப்படுது. சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வதோட தான தர்மங்கள் செய்தா சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். பல புண்ணியங்களை தரக்கூடிய ரத சப்தமி நாளில் விரதமிருந்து சூரியனை வழிபாடு செய்தா இந்த பிறவியில் மட்டுமல்ல 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும், ஆரோக்கியம் மேம்படும், அனைத்து விதமான நலன்களும் சேரும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த தை மாதம் அப்படின்றது சூரியனுக்குரிய மாதம். சூரிய வழிபாட்டுக்கு மிக உகந்த காலமான தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விழாதான் சூரிய ஜெயந்தி. இதுதான் ரத சப்தமி. தை மாதத்தில் வரக்கூடிய சப்தமி திதியை தான் நாம ரத சப்தமியா கொண்டாடிட்டு வர்றோம். உத்தராயண புண்ணிய காலத்தோட தொடக்க மாதமான இந்த தை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதி தான் ரத சப்தமி. சூரிய ஜெயந்தியான இன்றைய தினத்துல விஷ்ணுவும் சூரிய நாராயணனா வணங்கப்படுறாரு. தை அமாவாசையிலிருந்து வரும் 7வது நாள் சப்தமி அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் தன்னுடைய தேர்கால வடக்கு நோக்கி நகர்த்தி கொண்டு செல்வதுதான் ரத சப்தமி அப்படின்னு சொல்றோம். மகர சக்கராந்தி அன்னைக்கு தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு போற சூரியன் தன்னுடைய வடக்கு திசை நோக்கிய பயணத்தை துவக்குவதை இது குறிக்குது. சூரியனோட தேர்ல இருக்கிற 12 சக்கரங்கள் 12 ராசிகளையும் 12 மாதங்களையும் குறிப்பதா சொல்லப்படுது. வசந்தத்தையும் கோடையையும் வரவேற்கும் விதமாகவும் இந்த ரத சப்தமியை கொண்டாடுறோம். சூரியனை வழிபடும் சமயத்துக்கு சௌமாரம் அப்படின்னு பொருள். சூரியன் சிவபெருமானோட வலது கண்ணா இருப்பதா புராணங்கள் குறிப்பிடுது. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் அப்படின்னும், விஷ்ணுவோட ஒப்பிட்டு சூரிய நாராயணர் அப்படின்னு அழைப்பாங்க. சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகணங்களோடு ஒளிமண்டலத்துல உலாவரும் உயர்வையும் பெற்றார்.
சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் போவாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் போதுதான் ஒவ்வொரு மாத பிறப்புமே நிகழுது. சூரியனுடைய அவதாரம் நிகழ்ந்ததுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக சப்தரிஷிகளை உண்டாக்குனாரு. அவர்கள ஒருவர் தான் மரிஷி அப்படின்றவர். அவருக்கு காஷ்யபர் அப்படின்ற ஒரு மகன் பிறந்தாரு. அந்த காஷ்யபருக்கு பாத்தீங்கன்னா 13 மனைவிகள். அந்த மனைவிகள்ல மூத்த மனைவியான அதிதி பெற்ற மகன் தான் சூரிய தேவன் அப்படின்னு புராண கதை சொல்லப்படுது. திருமாலோட ஆணைப்படி பிரம்மா பல உலகங்களை படைத்தாரு. அது அனைத்துமே இருள்மயமா இருந்தது. அந்த இருளை போக்குறதுக்காக ஓம் அப்படின்ற பேரொளியை உண்டாக்குனாரு விஷ்ணு. அந்த ஒளியிலிருந்து பிரகாசமான ஒளியோட சூரியன் தோன்றினார் அப்படின்னு மற்றொரு புராண கதை சொல்லப்படுது. சப்தரிஷிகள்ல ஒருவரான காசியபர் அதிதி தம்பதிகளோட மகன் தான் சூரிய பகவான். அதிதி கர்ப்பவதியா இருந்தப்போ ஒரு நாள் காசியபருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. உடனே அதிதி போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பிராமணர் நின்னுட்டு இருந்தாரு. அவர் தாயே எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதிதி கொஞ்சம் பொறுங்க, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காசியபருக்கு உணவை பரிமாறிட்டு அந்த பிராமணருக்கு மிச்சம் இருக்கிற உணவை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த பிராமணரோ நீங்க என்னை காக்க வச்சு என்னை உதாசீனப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிதிக்கு சாபம் கொடுத்துறாரு. எந்த மாதிரி சாபம் கொடுக்கறாரு அப்படின்னா, உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. இதை கேட்ட உடனேயே அதிதி அதிர்ச்சி அடைந்து காசியப்ப முனிவர் கிட்ட போய் சொல்றாங்க. காசியப்ப முனிவரும் நீ கவலைப்படாத, அமிர்த உலகிலிருந்து என்றைக்கும் அழிவில்லாத பிரகாசத்தோட ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. காசியப்ப முனிவர் ஆசீர்வாதம் பண்ணது மாதிரியே பிரகாசமான ஒளியோட சூரிய பகவான் இவங்களுக்கு மகனா பிறந்தாரு. வானவில்லை போல 7 வண்ணங்கள் கொண்ட 7 குதிரைகள் பூட்டிய தேர்ல பவனி வந்தாரு சூரிய பகவான். அடுத்ததா இந்த ரத சப்தமி திதியோட சிறப்புகள் குறித்து பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அன்னைக்கு தொடங்குது. சூரியன் தன்னுடைய வடக்கு நோக்கிய சஞ்சாரத்தை தொடங்கும் நாள் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தன் பயணத்தோட திசையை முழுமையா மாற்றும் நாள் தான் ரத சப்தமி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த ரத சப்தமி வழிபாட்டு முறையை நாம எந்த முறையில பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடுவது அப்படின்றது சிறப்பு சேர்ப்பது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க வீட்டில் சூரிய ஒளி படுற இடத்துல நின்றுட்டு அந்த இடத்துல நீராடணும். 7 எருக்க இலைகள் எடுத்துக்கணும். அந்த 7 எருக்க இலைகளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி கலந்த அட்சதையோட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு அனைவருமே தங்களுடைய தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இந்த எருக்க இலைகளை வைத்து நீராடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7 எருக்க இலைகளையும் தலையில 1, கால்களில் 2, கைகளில் 2, தோள்பட்டையில் 2 அப்படின்னு பிரித்து நம்ம வைத்து நீராடணும். தலையில வைக்கிற இலையில பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதை வச்சுக்கணும். ஆண்கள் அச்சதையும் விபூதியும் வச்சுக்கலாம். பசுஞ்சானமும் வச்சு நீராடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீராடுவது அப்படின்றது நமக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் அப்படின்னே சொல்லப்படுது. தந்தை இல்லாத ஆண்கள், கணவரை இழந்த பெண்கள் 7 எருக்க இலைகளோடு சேர்த்து பச்சரிசி, கருப்பு எல் இதை தலையில வைத்து நீராடணும். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது அப்படின்னு புராணங்களில் குறிப்புகள் இருக்கு. ரத சப்தமி என்று நாம ஸ்நானம் பண்றப்போ, அதாவது குளியல் பண்றப்போ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சப்த சப்தரியே தேவி சப்த லோகைக்க பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத்யத் கர்ம கிருதம் பாவம் மயா சப்தஜூ ஷண்மஜூ தன்மே ரோகம்ஷ மாகரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி துவாம் சப்த லோகைக்க மாதரம் சப்தா அர்க்க பத்ர ஸ்நானனே மமபாவம் வயோபகே. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேயும் செக் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நாம் மந்திரம் சொல்லி குளியல் முடிச்சதுக்கப்புறமா பூஜை அறையில் சூரிய ரத கோலம் போடுவது அப்படின்றது விசேஷம். ரத கோலம் போட தெரியாதவங்க சாதாரணமான வட்டங்களாக சூரிய சந்திரர்களை வரைஞ்சிக்கணும். சூரிய பகவானை நீராடியதும் தரிசனம் செஞ்சு வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு நிவேதினம் செய்து வழிபாடு செய்யலாம். சர்க்கரை பொங்கல், கேசரி இந்த மாதிரி நம்மளால் எது முடியுதோ அதை நிவேதினம் செய்து நாம் வழிபாடு செய்யலாம். ஆதித்ய கிருதயம் கேட்கறது, பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரத சப்தமி தினத்தில் எருக்க இலை கொண்டு புனித நீராடுவதால் உடல்ல இருக்கிற உஷ்ணம் தொடர்பான நோய்கள் விலகும் அப்படின்றது நம்பிக்கை.
அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆத்மகாரகன் அப்படின்றதுனால சூரிய பகவானை நினைத்து செய்யும் இந்த வேண்டுதல் நம்ம ஆன்மாவை சுத்தம் செய்யும், நம்மளுடைய முன்வினை பாவங்களை நீக்கும் அப்படின்னும், பாவங்கள் நீங்கிச்சு அப்படின்னா வாழ்வில் துயரங்கள் விலகும், நன்மை மகிழ்வு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் நீராடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரதசப்தமி நாளன்னைக்கு புனித நீராட வேண்டிய நேரம். அதாவது இந்த வருடத்துக்கான ரதசப்தமி என்னைக்கு வருது அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்கான ரத சப்தமியானது ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. ஆனால் சப்தமி திதியானது ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:15 வந்து ஆரம்பித்து ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:19 வரைக்கும் இந்த சப்தமி திதி வந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரியோதயம் சுமார் காலை 7:13 வந்துட்டு இருக்கும். பவித்திர ஸ்நானம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய உதயத்துக்கு முன்னதாக அதிகாலை 5:26 காலை 7:13 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் 46 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நாம் குளியல் பரிகாரம் எல்லாம் முடிச்சுட்டு சூரிய பகவானை வணங்குறது வந்து சிறப்பு. இன்றைய தினம் காலையில் சூரியனை பார்த்து ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா அப்படின்னு 3 முறை கூறி சூரிய பகவானை நினைத்து நாம் வழிபாடு வந்து செய்யணும். இந்த நாளில் ஏன் வந்து நம்ம வந்து எருக்க இலை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு பின்னாடியும் ஒரு புராண கதை இருக்கு. மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் விழுந்தார். தான் விரும்பும் நாளில் மரணத்தை அடையும் வரம் பீஷ்மருக்கு இருந்தது. தன்னுடைய பாவங்கள் தீரும் மட்டும் அம்பு படுக்கையில் கிடக்க அவர் வந்து துணிந்தார். ரத சப்தமி நாளில் அவரை வியாசர் வந்து பார்க்க வர்றாரு. தன்னுடைய பாவங்கள் நீங்கி முக்தி அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு பீஷ்மர். அப்போ வியாசர் சொல்றாரு, எருக்க இலைகளை கொண்டு வந்து பீஷ்மரோட மேனியில் வைத்து அவரோட வேதனையை வந்து தணித்தார். எருக்க இலை சூரிய பகவானுக்கு உரியது. சூரியனுக்கு அர்க்கன் என்ற திருநாமமும் உண்டு. எருக்க இலைக்கு அர்க்கபத்ரம் அப்படின்ற பெயரும் இருக்கு. எருக்க இலையை பயன்படுத்தினா சூரிய பகவானோட மனமகிழ்ந்து அருள்வார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்புகள் வந்துட்டு இருக்கு. அமைதி அடைந்த பீஷ்மர் வந்து ஏகாதேசி அன்னைக்கு உயிர் நீக்கிறாரு. பீஷ்மருக்கு யாரும் இல்லாததால நீத்தார் கடன் செய்வது குறித்து வியாசர்கிட்ட தர்மர் வந்து கேட்குறாரு. அதுக்கு வியாசர் சூரியனுக்காக எருக்க இலை சூடி விரதம் இருக்கும் ரத சப்தமி நாளில் பாரத தேசமே பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளிக்கும் அப்படின்னு அருள்றாரு. ரத சப்தமி நாளில் எருக்க இலைகளை வச்சுக்கிட்டு குளிக்கிற மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுவித்துக் கொள்வதோடு பீஷ்மருக்கு நீத்தார் கடன் அளித்த புண்ணியம் கிடைக்க பெறுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. மிகவும் அற்புத நாளான இந்த நாளில் தொடங்குற தொழில் வியாபாரங்கள் வந்து பெருகும். பெண்கள் நற்கதியை வந்து அடைவார்கள். 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களும் நம்மை விட்டு விலகிவிடும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த பிறவி அல்லது கடந்த பிறவிகளில் மனம், வாக்கு, உடல் இது மூலமா செய்த 7 வகையான பாவங்களையும் சூரிய பகவான் நீக்கிடுவார் அப்படின்றது ஐதீகம். ரத சப்தமி அன்னைக்கு விரதம் இருந்தால் அனைத்து விதமான நோய்களும் வந்து தீரும். அதனால இதனை ஆரோக்கிய சப்தமி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய தானத்துக்கு பலன் அதிகம். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் இதை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதே போல கோதுமை மாவுடன் வெல்லம் கலந்தும் பசுவுக்கு தானம் வந்து கொடுக்கறதுனால 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து கிடைக்கும். அரசு பதவி, அரசியல்ல வெற்றி, அரசு வேலை, செல்வாக்கு, புகழ் உண்டாகும். கண் பார்வை நல்லா வந்து பலப்படும். ரத சப்தமி அன்னைக்கு மதியம் வீட்டில் சூரிய பகவானுக்கு 7 வகையான உணவுகளை படைத்து விரதத்தை முடித்தா 7 ஜென்மம் வரை தம்பதிகள் மிகுந்த செல்வத்தையும் யோகமுள்ள புத்திரர்களையும் பெற முடியும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வாசல்ல சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் வைத்து படையல் போடலாம். குறிப்பாக இன்றைய தினம் 7 வகை உணவுகள் படைக்கும் போது இதுல கோதுமை ரவையில் செய்த இனிப்பு பொங்கல் வந்து இருக்கணும். ஏன் வந்து பார்த்தா சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் வந்து கோதுமை. அதனால கோதுமையில் செய்த உணவை நைவேத்தியமா படைத்து வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் அசைவம் சாப்பிட்றது, போதைப் பொருட்கள் உபயோகிக்கிறத தவிர்க்கிறது வந்துட்டு நல்லது. ரத சப்தமி நாளில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு, உடை, பணம் இதை வந்து தானம் கொடுக்கிறது 100 மடங்கு புண்ணியத்தை வந்து தரும். கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தா அடுத்து வரக்கூடிய பிறவிகளில் இது போன்ற நிலை ஏற்படாது அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் அனைவருமே சூரிய பகவானை வழிபட்டு சூரிய பகவானுடைய அருளால் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெறணும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.